தென்னாப்பிரிக்காவில் நேற்று தொடங்கிய SA-20 தொடரில் முதல் லீக் ஆட்டத்தில் MI கேப் டவுன் அணியும் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அணியும் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. சன்ரைசர்ஸ் அணி 2 முறை சாம்பியனாக இந்த தொடரில் களம் இறங்கியுள்ளது. மும்பை அணி வீரர்கள் தொடக்கத்தில் தடுமாறினாலும் அந்த அணியின் டிவால்ட் பிரவீஸ் 29 பந்துகளில் 57 ரன்கள் குவித்தார். இதன் மூலம் MI கேப் டவுன் அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 175 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் சன்ரைசர்ஸ் அணி களமிறங்கியது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜாக் கிராலி 12 ரன்களிலும் மார்க்கரம் 19 ரன்களிலும் வெளியேறினர். அதிரடி வீரர் டிரிஸ்டன் ஸ்டெப்ஸ் 13 ரன்களில் வெளியேற 15வது ஓவரிலே சன்ரைசர்ஸ் அணி 77 ரன்களில் சுருண்டது. இதன் மூலம் MI கேப் டவுன் அணி 97 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இங்கிலாந்து அணிக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி வீரர் KL ராகுலுக்கு ஓய்வு அளிக்கப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஜனவரி 22ஆம் தேதி துவங்கும் கிரிக்கெட் தொடரில் 5 T20 போட்டிகள் 3 ஒருநாள் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இந்த தொடர் அடுத்த மாதம் துவங்கும் சாம்பியன்ஸ் கோப்பை தொடருக்கு ஆயத்தமாகும் வகையில் இருக்கும் என்று தெரிகிறது. சாம்பியன்ஸ் கோப்பை தொடரின் போட்டிகளை இந்திய அணி துபாயில் விளையாடுகிறது. மற்ற போட்டிகள் பாகிஸ்தானில் நடைபெற இருக்கிறது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் தனக்கு பிரேக் வேண்டும் என்று ராகுல் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் சாம்பியன்ஸ் கோப்பை தொடருக்கான அணி தேர்வில் அவர் பங்கேற்பார் என்று பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராகுல் இடம்பெறாத பட்சத்தில் ரிஷப் பண்ட் மற்றும் சஞ்சு சாம்சன் இந்திய அணியின் விக்கெட் கீப்பர்களாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிகிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியானது ஏலத்திற்கு முன்பாக விராட் கோலி, ரஜத் படிதார் மற்றும் யாஷ் தயாள் ஆகிய 3 வீரர்களை மட்டுமே தக்க வைத்திருந்தது. அதுபோக ஏலத்தில் பில் சால்ட், ஜிதேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டன், புவனேஸ்வர் குமார் உள்ளிட்ட முன்னணி வீரர்களை வாங்கியுள்ளது. விராட் கோலி உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் அடங்கிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 17 சீசன்களாக ஒரு கோப்பையை கூட வெல்லவில்லை என்றாலும் ரசிகர்கள் மத்தியில் செல்வாக்கு மிகுந்த அணிகளில் ஒன்றாக உள்ளது. அதனால் இம்முறை கோப்பையை வென்று ரசிகர்களின் நீண்ட கால ஏக்கத்தை அந்த அணி நீக்குமா என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் பெங்களூரு அணியின் தலைமை பயிற்சியாளரான ஆண்டி பிளவர் அடுத்த IPL சீசனுக்கான தங்களது திட்டம் குறித்து முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி பெங்களூரு அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக விராட் கோலி மற்றும் பில் சால்ட் களமிறங்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். இந்திய அணிக்கு கேப்டன் ஆகாதது ஏன் என்பது குறித்து தமிழக வீரர் அஸ்வின் விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து அவர் கூறியதாவது: நான் இந்திய கிரிக்கெட் அணிக்கு கேப்டன் ஆகாததற்கே என்ஜினியரிங் தான் காரணம். உன்னால் முடியாது என்று சொன்னால் தான் நான் எழுவேன். உன்னால் முடியும் என்று சொன்னால் தூங்கிவிடுவேன். அதுபோலதான் நீ இந்திய அணிக்கு கேப்டன் ஆகலாம் என நிறைய பேர் என்னிடம் சொன்னதால் தான் நான் தூங்கிவிட்டேன் என அஸ்வின் கூறினார்.